Hi students, welcome to IK Academy. இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 ரிசல்ட் பத்தின ஒரு அப்டேட் தான். சரிங்களா? குரூப் 2 பிலிம்ஸ்க்கான ரிசல்ட் வந்து நம்ம எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்க்க போறோம். ஏன்னா டிசம்பர் மாசம் வரதா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ டிசம்பர் மாசம் வந்துருச்சு. இருந்தாலுமே கூட ஸோ ரிசல்ட் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸோ 2025 வரப்போற குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 இந்த எக்ஸாம்ஸ்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், அதாவது கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அது கண்டிப்பா நம்மளோட அகாடமி, நம்மளோட யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பேக் போனா இருக்கும். ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ், ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிலாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நம்ம போற எல்லா வீடியோஸும் பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, வீடியோ வந்தாச்சு. ஸோ எஃப்ஆர் ராஜ் அப்படிங்கிறவங்க டிஎம்சியில் ஒரு முக்கியமான நபர். அவர் எப்பவுமே ஒரு ட்வீட் போட்டாங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும். சரிங்களா? நிறைய ரிசல்ட் அப்டேட்ஸ்லாம் கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரி பாக்குறப்ப இப்ப அவர் இன்னைக்கு போட்டுருக்காரு. இன்னைக்குனா டிசம்பர் 5ஆம் தேதி போட்டாச்சு. There are a lot of queries these days on about group 2 result. As per the selection schedule for the written examination result is expected in December 2024 and it's just the beginning of the month அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா நிறைய queries வருது குரூப் ரிசல்ட் எப்ப அப்படின்ட்டு. செலக்ஷன் ஷெட்யூல் படி ரிட்டன் எக்ஸாம் அந்த ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட் வந்து டிசம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை ரொம்ப முக்கியம். And it's just the beginning of the month. இப்போ வந்து நம்ம beginning of the month தான் இருக்கும். இப்பயே ஏதாவது எவ்வளவு குரீஸ் வருதுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப நம்ம இதை ரெண்டு விஷயமா பார்க்கலாம். ஒண்ணு, டிசம்பர்ல தான் ரிசல்ட்ங்கிறது நமக்கு 100% கன்ஃபார்ம் தெரிஞ்சிச்சு. 99 இல்ல, 100% கன்ஃபார்ம் தெரிஞ்சிச்சு. ஏன்னா ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெட்யூல்லையுமே கூட டிசம்பர் தான் சொல்லியிருக்காங்க. சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவங்களும் சொல்லிட்டாங்க டிசம்பர் தான் அப்படின்ட்டு. ஆனா இன்னொரு விஷயம், and it's just the beginning of the month சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் இந்த அப்டேட் வந்து சொன்ன விஷயம் இன்னும் ஒரு வாரத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் என்னோட கணிப்பு ரிசல்ட் வரதுக்கு இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 to 15 நாள் ஆகும். ஓகே, ஒரு 10 to 15 நாள் ஆகும். டிசம்பர் 20ஆம் தேதிக்கு அப்புறம் ரிசல்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 20ஆம் தேதிக்கு அப்புறமா ரிசல்ட் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு வாரத்துல எல்லாம் ரிசல்ட் வரப்போகுதுன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது, இப்படி கொடுத்ததுக்கு இப்படி கொடுத்துருக்கலாம், கம்மிங் ஷார்ட்லி அப்படின்ட்டு. ஓகே, அப்ப இது ஜஸ்ட் பிகினிங் ஆஃப் த மந்த் அப்படின்னு சொல்றப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கண்டிப்பா லேட் ஆகும். சரி, அதுக்கிட்ட ஒரு டிசம்பர் 25க்கு மேல ஆயிருமா அப்படின்னா இல்ல, ஒரு 20க்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னும் ஒரு 10 to 15 நாள், இன்னும் ஒரு 10 to 15 நாள்ல குரூப் 2 பிலிம்ஸ்க்கான ரிசல்ட் வந்துடும். ஓகேவா? சோ அதனால பிலிம்ஸ் நல்லா பண்ணிருக்கிறவங்க மெயின்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, பார்டர்ல இருக்கவங்க ரிசல்ட் நம்ம பாத்துக்கலாம். கரெக்டா சொல்லணும்னா ஒரு 150 கொஸ்டின் மேல பிலிம்ஸ் வந்து வருதுன்னா நீங்க வாட்டுக்கு மெயின்ஸ் படிங்க. ஒரு 140 கம்மியா வருதுன்னா சான்ஸ் கம்மி, அது உங்களுக்கே தெரியும். அந்த ஒரு 145 அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் நல்லபடியா வரும். ஓகேவா? சோ அப்டேட் வந்துருச்சு. அதனால டிசம்பர் மாசம் கன்ஃபார்ம். ஆனா கொஞ்சம் ஒரு 10 to 15 நாள் ஆகும். ஓகே, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். இதே மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.